வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஈஸியா, குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு 2 டிஷ் தான் பண்ணி காமிக்க போறேன். மாங்காவும், பூசணிக்காவும் போட்டு ஒரு மோர் குழம்பு. அத மோர் கூட்டான்னு நாங்க சொல்லுவோம். கிட்டத்தட்ட மோர் குழம்பு மாரி தான். அண்ட் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட். சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்ட வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல பண்ற மாரி ஒரு ரோஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸியா பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அதுல வந்து இந்த கட் பண்ணி வேக வச்ச பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காவும், மாங்காவும் இது. அதை இதுல சேர்த்துடலாம். இதுக்கு வேண்டிய உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இதுல கொதிக்கட்டும். இதுல ஒரு அரை மூடி தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகத்தை இதுல சேர்த்துடலாம். இதுல ஒரு 1.5 கப்பு தயிரை வந்து நல்லா மிக்சியில பீட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ மோர் மாதிரி. இது இப்போ நல்லா கொதிச்ச உடனே இதுல வந்து இதை சேர்த்துடலாம். இதுல கொஞ்சம் வெல்லமும் போட்டுக்கிறேன். நல்லா இப்படி நல்லா பதஞ்சு வர ஆரம்பிச்சுடுத்து. அவ்வளவுதான். இப்ப நல்லா ஆயிடுத்து. இதை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம். நாங்கள்லாம் இதை மாங்காய் கூட்டான்னு சொல்லுவோம். ஆனா இது கிட்டத்தட்ட மாங்காய் போட்டு இந்த மோர் குழம்பு பண்ற மாதிரி தான். மாங்காவும் இந்த வெள்ளை பூசணிக்காவும் போடுறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில வந்து கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். கடுகு கொஞ்சம் வெந்தயம், ஒரு மிளகாவும் போட்டுடலாம். இதை தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ சேப்பக்கிழங்கு வந்து நான் குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வேக வச்ச சேப்பக்கிழங்குல வந்து கொஞ்சம் உப்பு, காரம், ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு எல்லாம் போட்டு இது மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நல்லா பெசரி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் to 45 மினிட்ஸ் இப்படியே வச்சிடணும். அப்புறமா இதை வந்து நம்ம எண்ணெயில போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த சேப்பக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம ஊற்றிக்கிற எண்ணெயில வந்து இந்த சேப்பக்கிழங்கு அப்படியே கோட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ்ல இன்னும் நல்லாவே ஆயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப குவிக்காக ரோஸ்ட் ஆயிடும் நமக்கு. ஸோ இப்போ சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் நல்லா ஆயிடுது. இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா சீக்கிரமா அந்த ரோஸ்ட் ஆகி நல்லா ஆயிடும். இந்த மாங்காய் மோர் கூட்டானும் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டும் நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும். ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.